أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين رضوان الله عليهم أجمعين. أما بعد. பேரருளாளனும் பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அனைத்து வகையான அருள் வளங்களும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் அந்த தோழர்களை பின்தொடர்ந்து செயல்பட்ட தோழர்களின் தோழர்கள், மேலும் அவர்களையும் பின்தொடர்ந்தோர், மேலும் இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து மார்க்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள், வீரர்கள் ஆகிய அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள்மாறி என்றென்றும் உண்டாகட்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர், ஹைருக்கும், யார் குர்ஆனை கற்றும் தருகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளி இருக்கிறார்கள். அந்த அருள்மொழிக்கு ஏற்ப குர்ஆனை உலகெங்கும் பரப்பிய அறிஞர்கள் லட்சோப லட்சம் மக்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அறிஞர்கள் எல்லாம் நமக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்ததால் தான் இன்று நாம் அந்த வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம், ஓதிக்கொண்டிருக்கிறோம். உங்களில் சிறந்தவர் என்கின்ற அந்த பட்டத்தை பெறுவதற்காகவே அந்த அறிஞர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு நம்மவரை இந்த குர்ஆனை சேர்த்திருக்கிறார்கள். ஆக இந்த குர்ஆன் இப்பொழுது உலகெங்கும் அடைந்து விட்டது. இந்தியாவிலே பட்டி தொட்டி எங்கும் குர்ஆன் ஓதப்படுகிறது. இதற்கெல்லாம் அந்த அறிஞர்களுடைய பேருழைப்புத்தான் காரணம். அந்த பேருழைப்புக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் அனைவரையும் புரிந்து கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உயர்ந்த சுவனபதிகளிலே சேர்ப்பானாக. அந்த அறிஞர்களை நினைவு கூறுவதற்கு காரணம், அந்த அறிஞர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட மாணவர்களில் ஒருவர் தான் நமக்கும் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த குர்ஆனை மக்கள் மத்தியிலே மிக வேகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரே நாளில் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்னும் இந்த வகுப்பை 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை நகரெங்கும் மற்றும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் நடத்தி வந்திருக்கின்றோம். மக்களும் ஒரே நாளில் ஓத கற்றுக்கொண்ட அந்த வெற்றியானது எங்களுக்கு ஊக்கமளித்து இன்னும் பல்வேறு இடங்களிலே இந்த ஒரே நாளில் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் வகுப்பு நடப்பதற்கு ஊக்கமளிக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஒரே நாளில் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் வகுப்பை உங்கள் முன்னால் நடத்துவதற்கு
நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். மேலும் உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறுந்தகடு, நீங்கள் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பயன்பெற்றதை தொடர்ந்து பயன்பெறுவதை தொடர்ந்து உங்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த குறுந்தகடு மூலமாக மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுப்பதன் மூலமாகவும் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய குர்ஆனை ஓத தெரிந்தவர்களிடம், அறிஞர்களிடம், ஹாஃபிகளிடம், காரிகளிடம், இமாம்களிடம் நீங்கள் ஓத கற்றுக்கொள்வதற்கும் மேலும் அவர்களிடம் உங்களுடைய உச்சரிப்பை சரி செய்து கொள்வதற்கும் இந்த குறுந்தகடு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்சிக்கான குறுந்தகடு வழங்கப்படுகிறது. இந்த ஒரே நாளில் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் இந்த குறுந்தகட்டை தொடர்ந்து பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, குர்ஆன் என்பது அல்லாஹ் உடைய வேதமாகும். இந்த அல்லாஹ்வுடைய வேதம் மனிதர்களுக்கு அவர்கள் யாரை வணங்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், நீங்கள் கொண்ட கொள்கையானது உங்கள் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய மதம் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லிக் கொடுக்க வந்த வேதம் இந்த அல் குர்ஆன் எனப்படும் குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதனுடைய அவசியம் என்னவென்றால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளி இருக்கின்றார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரின். நிச்சயமாக அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு பல சமுதாயங்களை உயர்த்துவான், இன்னும் பல சமுதாயங்களை இந்த வேதத்தை புறக்கணிப்பதை கொண்டு அவர்களை தாழ்த்துவான் என்றும் அருளியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் அனைவரும் இந்த குர்ஆனை பற்றி பிடித்து அதை தொடர்ந்து ஓதி அதனுடைய உட்பொருளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் முன்னேற வேண்டும். அதற்காகத்தான் இந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஒரே நாளில் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் வகுப்பு மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வேதத்தை, குர்ஆனை ஓத முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் பிரதிகளிலே ஜபர் ஜேர் என்கின்ற உயிர்குறியீடுகள், ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, ஜபர் ஜேர் பேஷ் என்கின்ற உயிர்குறியீடுகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த உயிர்குறியீடுகளை நாம் வைத்து மிக இலகுவாக படித்துவிட முடியும். ஆனால் அரபி மொழியை அறிந்தவர்கள் ஒரு விஷயத்தை நன்கு உணர்ந்திருப்பார்கள். உயிர்குறியீடுகள் இல்லாமலே படிப்பதுதான் மொழி. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நாம் தவறுதலாக படித்து விடுவோமோ என்கின்ற அச்சத்திலும் அல்லது வேறு பிழை நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்திலும் குர்ஆனுக்கு உயிர்குறியீடுகளை சேர்த்து அதை சரிவர ஓதுவதற்கு அவர்கள் நமக்காக அதை அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் மிகவும் இலகுவாக ஓதுவதற்கு ஏற்றதாக உயிர்குறியீடுகளுடன் அமைந்திருக்கிறது. ஜபர் ஜேர் பேஷ் என்கின்ற உயிர்குறியீடுகள் இருக்கின்றன. இந்த உயிர்குறியீடுகள் இல்லாத ஒரு காலகட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்த குர்ஆன் பிரதிகளில் அப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு மொழி, சஹாபாக்களுக்கு அரபி மொழிதான் மொழி, தாய்மொழி. எனவே அவர்களுக்கு உயிர்குறியீடுகளின் அவசியம் தேவைப்படவில்லை. பின்னாளில் இஸ்லாம் வெகு வேகமாக வளர்ந்த பொழுது இதற்கெல்லாம் தேவை ஏற்பட்டது. அந்த உயிர்குறியீடுகள் போடப்பட்ட காரணத்தினால்தான் இந்த குர்ஆன் இன்று வரை நம்முடைய கிராமங்களிலும் கூட ஓதும் அளவிற்கு அது பரவி இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அரபி மொழியிலே மொத்தம் 28 எழுத்துக்கள் தான் இருக்கின்றன. இந்த 28 எழுத்துக்களை நாம் மீண்டும் மீண்டும் கற்று அதை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்ப்பதன் மூலமாக மிக எளிதில்
தனியாக நீங்கள் என்னிடத்திலே வந்து படித்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏறக்குறைய 2 மணி நேரங்களிலே கற்றுத்தர முடியும். அதை விட குறைவாகவும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதை நாம் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தும் பொழுது, ஆயிரக்கணக்கிலே மக்கள் பங்கு கொள்ளும் பொழுது இந்த வகுப்பை கொஞ்சம் நீட்டித்து காலை 8 மணியிலிருந்து 6 மணி வரை இடையிலே சில கால அவகாசங்கள் போக மற்ற நேரங்களிலே நாம் தொடர்ந்து இதை நாம் படிப்பதன் மூலமாக, சில குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலமாக, நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகளின் மூலமாக இந்த குர்ஆனை ஒரே நாளில் ஓத கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆக 2 மணி நேரத்திலேயே நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதன் அடிப்படையில் இங்கே நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை அமரப் போகிறீர்கள். எனவே கண்டிப்பாக ஒரே நாளில் உங்களால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு ஓத கற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த வகுப்புகள் பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றன. பல ஆயிரம் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். எனவே இதில் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. மாறாக இன்று நீங்கள் ஓத தெரியாமல் இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியின் முடிவில் அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு நீங்கள் ஓதிய வண்ணம் வீடு திரும்புவீர்கள் என்று இன்ஷா அல்லாஹ் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன்.